Hi students, welcome back to my channel. Okay, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் குட்வில்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்றதை பார்த்தோம். இப்போது அதில் இருக்க சம்ஸ் என்ன மாதிரி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஓகே, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இந்த மெத்தடில் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஓகே, அதுக்கு உண்டான ஃபார்முலா பாரு. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா தான் குட்வில் போடணும். ஓகே, குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ சம்மில் இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சம்ம பாரு. த ஃபாலோயிங் ஆர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அ ஃபர்ம் இன் த லாஸ்ட் 5 years. ஓகே, லாஸ்ட் 5 yearsோட ப்ராஃபிட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, 10,000, 15,000, 11,000, 12,000, 13,000, 14,000 இந்த மாதிரி 5 yearsோட ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு நம்ம இந்த இதை தான் எடுத்துக்க போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு வந்து இந்த 10,000, 11,000, 12,000, 13,000, 14,000 இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட்க்கு எடுத்துக்க போகிறோம். டிவைடட் பை எத்தனை இயர் இருக்கோ அத்தனை இயரால் டிவைட் பண்ணோம். ஓகே, ஒரு சில சம்மில் வந்து இங்கே 5 years கொடுத்துருக்காங்க, சில சம்ஸில் 4 years இருக்கும், சில சம்ஸில் 3 years இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சம். அப்போது நம்ம சம்மை என்ன பண்ணணும்னா கரெக்டாக ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சம் போடலாம். இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுக்குரிய ஃபார்முலா எழுதிக்கணும். எழுதிட்டு ஸோ இங்கே பாரு 10,000 இருக்கா, 11,000, 12,000, 13,000, 14,000 டிவைடட் பை எத்தனை இயர் இருக்குது, 1, 2, 3, 4, 5 years இருக்குது. ஸோ டிவைடட் பை 5. இதை ஆட் பண்ண அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 60,000 இருக்கும். ஸோ 60,000 டிவைடட் பை 5. ஓகே, ஸோ அப்போது 5ஆல் டிவைட் பண்ணணும். 1 5s are 5. 60ல் எத்தனை 5s இருக்குது, 12. ஓகே, 12,000. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 12,000. கிளியர், புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆவரேஜ் ப்ராஃபிட்குரிய இயர்ஸ் எடுத்து எழுதணும், எத்தனை இயரோ அத்தனை இயரால் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணியாச்சு, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா குட்வில்க்குரிய ஃபார்முலா எடுத்து எழுதணும். குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். இதுவும் சம்லேயே இருக்கும். இங்கே பாரு, கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் 5 years. 5 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அதில் 2 years பர்ச்சேஸ். ஓகே, அப்போ குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 12,000. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் த ஃபார்முலா. ஓகே, குட்வில்க்குரிய ஃபார்முலா எழுதணும். எழுதிட்டு அப்புறம் அதுக்கு ஏற்றதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 12,000 இன்ட்டு how many years purchase, 2 years. ஓகே, ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 12 into 2, 24. ஸோ 3 zeros add. ஸோ குட்வில் ஈக்குவல் டு ரைட் த ஆன்சர் ப்ராப்பர்லி. ஓகே, நீ வந்து குட்வில் அப்படின்னு எழுதணும். குட்வில் புரியுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங்? ஸோ ஓகே, இது ஃபஸ்ட்டு சம்.